வணக்கம் நண்பர்களே. ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸாக கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்த அப்டேட் வர்ற வரைக்கும் கரண்ட் வெர்ஷன், அதாவது 15, 17 இந்த 2 வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து வரும். சரி, அந்த ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து ஒரு ப்ரீசெட்டாக கொண்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் வந்து உங்களுக்கு மேலே வந்து டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா ஓட்டர் ஐடின்ற ஆப்ஷனில் போகக்கூடாது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிராப் பிடிஎஃப் அப்படின்னு ஃபைனல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடியோடைய உங்கள் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா போட போகிறோம். பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் லோட் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நிற்கும். இதில் வந்து நீங்கள் மவுஸ் பாயிண்டரை வந்து கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட் சைடோடைய கார்னரில் வச்சு ஜஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணணும். ஸ்லோவாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸை விட்டு வெளியில் போயிடும். ஸோ அதனால் நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். இது வந்து எல்லா கார்டுக்கும் நான் இதேமாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த ப்ரீசெட் பண்ணுற வரைக்கும் தான். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து இந்த பாக்ஸை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கீழே வந்து பேக் சைடு இருக்கும், மேலே இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஏரியா அது வந்து நான் கிராப் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. கீழே வந்து பேக் சைடு கிராப் ஏரியா வந்து நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி வந்து ட்ராக் பண்ணி ஸ்லோவாக வந்து அந்த பாக்ஸ் வரைக்கும் கொண்டு வரீங்க. இது வந்து இனிஷியலாக எடுத்த உடனே எல்லாருக்கும் வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதனால் ஒரே ஒரு ப்ரீசெட் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு கணக்கு இல்லை. நீங்கள் எத்தனை ப்ரீசெட் வேணாலும் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரீசெட் வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ப்ரீசெட்டும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கும் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஓகே. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நான் வந்து கிராப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சேவ் ஆஸ் ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டுக்கு ஒரு பெயர் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓட்டர் ஐடி கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு நேம் வந்து இந்த ப்ரீசெட்டுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ப்ரீசெட் ஓட்டர் ஐடி கிராப் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபைனலாக வந்து நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்டெப்பு தான். ஃப்ரண்ட் சைடு அந்த பேஜை வந்து கிராப் பண்ணுறது, பேக் சைடு பேஜை வந்து கிராப் பண்ணுறது. இந்த 2 ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். நான் அதுக்கப்புறமும் வந்து திரும்பவும் அந்த கிராப் பிடிஎஃப்லேயே போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சாஃப்ட்வேரோட க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இப்போ நான் அந்த ப்ரீசெட்டுடைய நேம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே மெயின் பேஜில் ஆட் ஆகிடும். ஸோ ஓட்டர் ஐடி கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இப்போ போயிட்டு அந்த ஆப்ஷனில் நான் பிடிஎஃப் லோட் பண்ணது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அது லோட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஜென்ரேட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதும் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து A4க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கிடையாது. A4 மேக்ஸி நீங்கள் எதுக்கு வேணாலும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எட்ஜில் கூட நான் வந்து அந்த பார்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் கிராப்பிங் பண்ணும்போது நீங்கள் அந்த எட்ஜு மிஸ் ஆகாமல் நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ரீசெட் வந்து லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து 15 and 17 வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த கிராப் பிடிஎஃப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரீசெட்டை செட் பண்ணிக்கணும். மறக்காமல் அந்த ப்ரீசெட் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அது மேலே வந்து கஸ்டம் ஆப்ஷனில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு அந்த ஒரிஜினல் ஃபார்மேட் பிடிஎஃப் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் மெயின் ஆப்ஷன்லேயே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது வராது. ஸோ தற்சமயத்துக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஓட்டர் ஐடிக்கு மட்டும் இல்லை, எல்லா கார்டுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அது உட்காரல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.